ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கல்வியாளர் காயத்ரி நம்மோடு இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம். வணக்கம் சார். தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு எதிராக அரசியல் தலைவர்களுமே கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க. அதே நேரம் இந்த நீட் தேர்வு மிக கடினமான தேர்வு, மாணவர்கள் மிகுந்த கஷ்டப்பட்டு தான் தேர்வுக்கு தயாராகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படியோ ஒரு மனநிலையோட செல்லக்கூடிய மாணவர்கள் அங்கு தேர்வு அறைக்கு செல்லும் முன்பாக பல்வேறு கட்டுப்பாடுகளை சோதனைகளை எதிர்கொள்ளப்ப மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுது. சீமானுமே இதை ஆதங்கத்தோட பதிவு செஞ்சிருக்காரு. எப்படி மேடம் பாக்குறீங்க? சார், ஆக்சுவலா என்டிஏ இந்த தேர்வை நடத்துகிறது. ஆனால் என்டிஏவே இதை நடத்தல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப தமிழ்நாட்டுல ஒரு 10 ஸ்கூல், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சென்னையில ஒரு 100 காலேஜ், ஒரு 100 ஸ்கூலுக்கு கொடுக்குறாங்கன்னா அங்க கொஸ்டினை பிரிக்கிறவங்க நம்முடைய ஆசிரியர், அங்க இன்ஸ்பெக்ஷன்ல இருந்து அந்த செக்கிங் எல்லாம் பண்றவங்க நம்முடைய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வேலை பார்க்க அந்த காலேஜ்ல அந்த பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள். சோ இதை எப்படி நம்ம பொலிட்டிசைஸ் பண்ண முடியும்ன்றது எனக்கு உண்மையில புரியவே இல்லை. ரெண்டாவது, அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ தமிழ்நாட்டுல நேற்றுக்கு மட்டும் 1.5 லட்சம் மாணவர்கள் எழுதியிருக்காங்க. ஆனால் ஒரு 2-3 இன்சிடென்ட் திரும்ப வந்துகிட்டே இருக்கு செய்தியா. நிறைய பட்டன் இருந்தது, பட்டன் எல்லாம் ரிமூவ் பண்ண சொன்னாங்க, டிஷர்ட் வாங்கி கொடுத்தாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல ரொம்ப தெளிவா இருக்குதுங்க. நானே ஒரு செய்தி நிறுவனத்துக்கு எழுதி கொடுத்திருக்கேன். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் உங்களால கொஞ்சம் எழுதி கொடுக்க முடியுமா? சீமான் இந்த இடத்துல குறிப்பிடுறது, ஒரு தேர்வுக்கு இத்தனை கட்டுப்பாடுகள் தேவைதானா? வட மாநிலங்களும் இது போன்ற ஒரு நிலை இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. சார், வட மாநிலங்கள்ல இருக்கான்னா நம்ம கிட்டதான் இன்னைக்கு உலகத்துல எந்த மூலையில எந்த செய்தி நடந்தாலும் நமக்கு தெரியுது. அப்ப இப்படி ரெய்ஸ் ஆகுதா அப்படிங்கறத நாமளே பார்த்துக்க முடியும். அங்க காப்பி அடிச்சாங்க அப்படின்னா அது தவறுன்னு நம்ம சொல்றோம். எங்க கண்டுபிடிக்கப்படுதோ அந்த இடத்துல நம்ம அது தவறுன்னு சொல்றோம். மெட்டல் பட்டன் இருக்கக்கூடாது, அந்த மெட்டலா இருக்கக்கூடிய எந்த ஐட்டம்ஸும் இருக்கக்கூடாது. அது தாலியா இருந்தாலும் சரி, ஹேர்பினா இருந்தாலும் சரி, கிளிப்பா இருந்தாலும் சரி, வாட்சா இருந்தாலும் சரி, ரொம்ப தெளிவா அவங்க கொடுத்துருக்காங்க சார் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல. அப்போ வேண்டாம் அப்படின்னு சொன்னா இது தவறு, தாலி எங்களோடது, நாங்க கழட்ட மாட்டோம் அப்படின்னா நம்ம எழுதி கொடுத்து இதை மாற்று நம்ம கேட்கலாமே தவிர. எனக்கு அதுல இன்னொரு சந்தேகம் கூட நேற்றுக்கு இருந்தது. எல்லா செய்திகள்லயும் நான் பார்த்தேன், ஒரு புதுமண தம்பதி தாலியை கழட்டி கணவன், இதெல்லாம் இமோஷனா மக்களை மாத்துறதுக்குள்ள ஒரு வேலையா நான் பாக்குறேன். 17 வயசுல எப்படிங்க கல்யாணம் பண்ணாங்க? இது சட்டப்படி தவறு இல்லையா? இல்ல கூட 4 தடவை எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம அதை சந்தோஷம் தானே படணும். இப்ப இல்லைங்க, அவங்க ரிப்பீட்டரு 20வது வயசுல அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, தேர்வு எழுத வந்திருக்கிறாங்க அப்படின்னா நாம சந்தோஷப்படணும். முந்தி ஒரு முறை 1 மார்க்கை வச்சு ட்ரை பண்றதுக்கு பதிலா இப்போ நீங்க 5 முறை 10 முறை உங்களுக்கு ட்ரை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு அதை வாய்ப்பாக பார்க்காமல் அதை நீங்க புதுமண தம்பதி தாலியை கடத்தி கணவனிடம் கொடுத்தான்னு இது எப்படி பிள்ளைகள் மட்டும் இல்ல பாக்குறவங்க எல்லாரையும் இந்த இமோஷன் தான் இங்க வச்சு அரசியல் நடந்துகிட்டே இருக்கே தவிர, இங்க நீங்க நம்மளே பார்த்திருக்கிறோம். ஒரு ஐபிஎஸ் தேர்வுல ஏற்கனவே தேர்வு எழுத, ஒரு ஐஏஎஸ் தேர்வு எழுதுறதுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் அவருடைய சாக்ஸுக்குள்ளார விட்டு வச்சு மாட்டினது நாம செய்திகளா இங்கதான் பார்த்திருக்கிறோம். எப்படிங்க தப்பு பண்ணுவாங்க? அப்படிலாம் கிடையாதுங்க. எப்படி வேணா தப்பு பண்றதுக்கு இன்னைக்கு தயாராக இருக்கிறாங்க. ஒரு பட்டன்ல உங்களுக்கு கேமரா வச்சு தப்பு நடக்குதுன்னு நம்ம செய்திகள் பாக்குறோமா இல்லையா? அப்போ அந்த தவறுகளை களையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க. அப்ப இதுல ஒரு சில இன்கன்வீனியன்ஸ் இருந்தா நாம சொல்லலாம். ஆனால் இதை என்டிஏவுக்கோ இல்ல மத்திய அரசுக்கோ எப்படி இதை தொடர்பு படுத்த முடியும்? இங்க தேர்வு நடத்துறவர்கள் எல்லாருமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள். சூப்பர்வைஷனுக்கு 1 or 2 மெம்பர்ஸ், ஃபிளையிங் ஸ்குவாட் அந்த மாதிரி வருவாங்க. இந்த மாதிரி தாலியை கலட்ட சொல்றது, மூக்குத்தி அகற்ற சொல்றது, உள்ளாடைகளை அகற்ற சொல்றது, இந்த மாதிரியான அந்த நேரத்துல ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கிற மாதிரி இருக்காதா? சரி, அதுதான் சார். இப்ப நம்ம அதை எஜுகேட் பண்ண வேண்டியது அந்தந்த ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்களோட கடமை சார். அதுலதான் நான் சொன்னேன், ஒரு செய்தி நிறுவனம் என்கிட்ட கேட்டாங்க, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னெல்லாம் கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எழுதி கொடுங்க மேடம், நாங்க அதை செய்தியா ஒளிபரப்புறோம். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ரொம்ப கிளியரா கொடுத்துருக்காங்க, நீ என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, எவ்வளவு மணி நேரத்துக்கு முன்னாடி வரணும். நம்ம எல்லாருமே அதை பார்த்திருக்கோம் சார். இதே நீங்க 12th எக்ஸாம் வச்சுக்கோங்க, கடைசி நேரத்தில் தேர்வு எழுத போக முடியாத மாணவி அப்படின்னு ஒரு
சோக மியூசிக் போடும்போது அந்த குழந்தை மட்டும் இல்லைங்க, பாக்குற எல்லாருமே வருத்தப்படுறோம். இதே 12th எக்ஸாமுக்கு நம்ம வந்து 9 o'clock வச்சுக்கோங்க, 9:40க்கு போனா நம்ம எழுத விடுறோமா? இல்ல. செமஸ்டர் தேர்வுலயும் அதே தானே சார். சோ அப்போ ஒரு தேர்வை தேர்வாக பார்க்காமல் எப்படி அது தொடர்ந்து இங்க அரசியலாக்கப்படுதுன்னு தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து அவ்வளவு தெளிவா உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதை நம்ம டீச்சர்ஸ் சொல்லணும், எப்பா இப்படிதான்ப்பா இருக்கணும், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்ப்பா, இதெல்லாம் கையில எடுத்துட்டு போ, வாட்டர் பாட்டில் டிரான்ஸ்பெரண்டா இருக்கணும் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க வந்து நான் ஒரு ப்ளூ கலர் வாட்டர் பாட்டில் எடுத்து போயிட்டு நான் தண்ணி கூட எனக்கு குடிக்க விடலன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். இங்க எல்லாமே அரசியலாக பார்க்கப்படுது. ஒரு தேர்வா மட்டும் பாருங்க. கெடுபடிகள் இருந்ததா, யாரு ரொம்ப தவறாக கண்டிப்பாக உள்நோக்கத்தோட நடந்துகிட்டாங்களா, அந்த யாரு அந்த சூப்பர்விஷன்ல இருந்தாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுங்க, நானும் சேர்ந்து சப்போர்ட் பண்றேன்ற நானு. ஆனால் ஒட்டுமொத்தமாக அதற்காக இந்த தேர்வு முறையவே தப்பா சொல்றது, இந்த இமோஷனலா இந்த மக்களை எப்போதுமே இந்த கொதிநிலையிலேயே வச்சிருக்கிறது ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா இதை பார்க்க இந்த பிள்ளைகளுக்கு பயம் வருது. ஒரு நம்ம பேரண்ட்ஸை எப்படி ஃபேஸ் பண்ண போறோம், நான் நல்லா படிக்கலன்னா என்ன பண்றது அப்படின்ற அச்ச உணர்வை தொடர்ந்து அந்த மாணவர்கள் இடத்துல கொடுக்காங்களே தவிர, எல்லா டெஸ்ட் மாதிரி இதுவும் ஒரு எக்ஸாம் தான், நீ போய் ஃப்ரீயா எழுது. நன்றி மேடம், நன்றி. நீட் தேர்வை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டாம் அப்படின்னு உங்க கருத்தை பதிவு செஞ்சிருக்கீங்க. இணைப்புல வந்து பேசியமைக்கு நன்றி மேடம். தொடர்ந்து சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரவீந்திரநாத் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தொடர்ச்சியாகவே நீட் தேர்வுக்கு எதிராக தமிழகத்துல எதிர்ப்பு குரல் இருந்துட்டு வருது. ஆரம்பத்துல இருந்தே நீங்களுமே அதற்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு வரீங்க. நீட் தேர்வுல பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் தேர்வெழுத செல்லும் போது மாணவர்களுக்கு அங்கு விதிக்கப்படுகின்ற கட்டுப்பாடுகள், அவர்கள் சோதனையிடுவது பலத்த சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. சீமானுமே பகிரங்கமா குற்றம் சாட்டியிருக்காரு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? எங்களுடைய சங்கத்தை பொறுத்தவரை தெளிவா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீட்டு தேர்வு தமிழக அரசின் கட்டுப்பாடில் உள்ள இடங்களுக்கு விலக்கு என்பதுதான். நீட்டை நாங்க முழுமையா எதுக்கல, நீட்டை ரத்து செய்யுங்கிறது எங்க கோரிக்கையும் கிடையாது. அதனால வந்து அதை நீங்க முதல்ல சரியா சொல்ல விரும்புகின்றேன். எனவே நீட் தேர்விலிருந்து தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இளநிலை, முதுநிலை, உயர் தேர்வு மருத்துவ இடங்களுக்கு விலக்கு வேண்டும் என்பது மட்டும்தான் எங்க சங்கத்தின் நிலைப்பாடு. அதுல நாங்க உறுதியா இருக்கிறோம். அதுக்கடுத்து வந்து நீட் நுழைவுத் தேர்வுல வந்து இந்த மாதிரி மாணவர்கள் போகின்ற பொழுது மாணவருடைய உளநிலையை பாதிக்கக்கூடிய வகையில கடுமையான நடவடிக்கை எடுப்பது வந்து ஏற்புடையதல்ல, அது சரியல்ல, அது கடுமையான கண்டனத்துக்குரியது. அதே போலவே பல்வேறு மாநிலங்கள, குறிப்பாக வட மாநிலங்கள் இந்த மாதிரி அதிகமான கெடுபிடி இல்லாத பொழுது தமிழ்நாடு, கேரளா போன்ற சில மாநிலங்கள் மட்டும் கடுமையான கெடுபிடி ஏன் காட்டப்படுகிறது என்பது மிகப்பெரிய கேள்வி. அது வந்து சரியான அணுகுமுறை இல்லை. ஒருவேளை தமிழ்நாட்டில் வந்து நீட் எதிர்ப்பு மனநிலை இருக்கிறது என்பதற்காகவே இப்படி திட்டமிட்டு செய்யப்படுகிறது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஆனா அதே சமயத்துல இப்ப வந்து எனக்கு முன்னால பேசுற சொன்னது போல நீட் நுழைவுல என்ன போடும் பொழுது என்னென்ன விதிமுறைகள்லாம் கடைபிடிக்க வேண்டும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. 2017-18 இருந்து நீட் நுழைவுத் நடைமுறைகள் இருக்கு. இது போன்ற செய்திகள் ஒவ்வொரு ஆண்டு வருகிறது. அவ்வாறு வருகின்ற பொழுது ஆசிரியர்கள், பெற்றோர்கள் வந்து அதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களும் சொல்லணும் எப்படி ட்ரெஸ் போட்டு போகணும், என்னென்ன கொண்டு போகணும், என்னென்ன கொண்டு போக கூடாது என்பதெல்லாம் அவர்களும் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையா இருக்கு. அதையும் அவர் நிறைவேற்ற வேண்டும். அவ்வப்பொழுது அங்கங்க சில சம்பவங்கள் நடக்கிறது. அவ்வாறு நடக்கின்ற பொழுது அதுல வந்து மனிதநேயத்தோடு நடக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்ப கர்நாடகத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. பூணூல அறுத்து விட்டாங்க. எதுக்காக பூணுல போய் இருக்கணும்? ஒரு நீட் நுழைவுத்தேர்வுக்கு போறாங்க, அந்த பையனுடைய பூணுல எங்க இருக்குன்னா, பூணுல என்ன கேமராவா இருக்கு? அப்ப இது போன்று தேவையில்லாத ஒரு பிரச்சனை பண்ணி பண்றாங்க. அதே போல வந்து இப்ப அரங்கான் கயிறு அறுத்துட்டாங்க அப்படின்னு வருது. அது அரங்கான் கயிறு எதுக்காக இருக்கணும்? அப்ப இது போன்று பல பிரச்சனைகள் வருகின்ற போது அதை வந்து கடுமையாக தான் பார்க்கணும். அது வந்து மாணவருடைய உளவியலை வந்து பாதிக்குங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா அதே சமயத்துல இந்த வருஷம் இதே தொடர் கதையாயிட்டு இருக்கு சார். இதுக்கு தீர்வு தான் என்ன? வருஷம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்ல, வருஷம் போறப்ப அந்த விதிமுறைகளை முறையா தெரிஞ்சுட்டு போகணுமா இல்லையா? நுழைவுத் தேர்வு தயார் பண்றாங்க, எல்லாம் செய்யறாங்க, கோச்சிங் சென்டர்ல போறாங்க. கோச்சிங் சென்டர்ல இருக்கக்கூடியவங்க சொல்லிக் கொடுக்க கூடாதா? ஆசிரியர் சொல்லிக் கூடாதா? பேரண்ட்ஸ் தெரிய வேண்டாமா? பேரண்ட்ஸ் சொல்ல வேண்டாமா? அதே போல ஊடகங்களை வந்து முதல் நாளே வந்து ஏன் அதை செய்யக்கூடாது? அந்த பிரச்சனை இருக்கா இல்லையா? அப்ப வந்து என்னன்னாக்க பட்டன் மூலமா கேமரா வைக்கலாங்கிறது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்ப ஏராளமான பட்டன் வச்சுட்டு போறாங்கன்னாக்கா அது எப்படி அதை வந்து நம்ம அலோவ் பண்ண முடியும்? அப்ப அதை வந்து பேரண்ட்ஸ் வந்து பார்க்க வேண்டும், ஆசிரியர் பார்க்க வேண்டாமா? இன்னொரு அடிப்படையான கேள்வி எழுது. ஜேஇ தேர்வு இருக்கு, சிஏ தேர்வு இருக்கு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி தேர்வுகள் கூட இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து அனுப்புவாங்க. அதே மாதிரி சில போட்டி தேர்வுல கடுமையான போட்டி இல்ல, நீட் மாதிரி. நீட்ல தானே கடுமையான போட்டி இருக்கு, இதுல தானே அதிகமான முறைகேடு நடக்குது. அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அப்ப வந்து இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல எம்பிபிஎஸ் தேர்வுல இந்த மாதிரி சட்டையில கேமரா வச்சுட்டு போயிட்டு இறுதி ஆண்டு மருத்துவ எழுதிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா சென்டர்லயும் கேமராலாம் பொருத்தினாங்க. எம்பிபிஎஸ் எக்ஸாம் எழுதுற சென்டர்ஸ் எல்லாத்துலயுமே இப்ப கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. அப்ப ஏன்னாக்க மருத்துவ மாணவர்களும் இது மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு தான். அதே மாதிரி தமிழ்நாட்டுல வந்து ஏற்கனவே பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல
தேவையான கேமரா வச்சுட்டு ஃபுல்லா கொஸ்டின் பேப்பரை ஸ்கேன் பண்ணி வெளியில அனுப்பிச்சு ஒரு பக்கத்துல இருந்த 5 ஸ்டார் ஹோட்டல் தங்கியிருந்த மருத்துவர்கள் அதுக்கு ஆன்சர் ரெடி பண்ணி அவங்க உடனடியா அனுப்பிச்சு அதை வந்து ஆன்சர் ஷீட்ல எழுதி மார்க் வாங்கி அது ஒரு பெரிய பிரச்சனையாகி சிபிஐ என்கொயரி நடந்துச்சு. பல பேர் கைதுல செய்யப்பட்டாங்க. நன்றி சார், நன்றி. இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.